everyone, welcome to our channel. In the video class 11th NCERT Maths chapter 13 statistics exercise 13.2 introduction வந்து நம்ம பார்க்க போறோம். So நம்ம எப்படி first exercise 13.1 க்கு நம்ம வந்து என்னென்ன formulas வந்து அப்ளை பண்ணோம், என்னென்ன ஃபார்முலாஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணோம், அதே மாதிரி வந்து நம்மளுக்கு குரூப்ட் அண்ட் அன்குரூப்டு டேட்டாக்கு வந்து என்னென்ன வேரியேஷன்ஸ் இருந்தது அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இந்த எக்ஸசைஸ் 13.2ல் வேரியன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனில் குரூப்ட் அண்ட் அன்குரூப்டு டேட்டாக்கு எப்படி ஃபார்முலாஸ் வந்து வருது, நம்ம என்னென்ன ஃபார்முலாஸை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், எப்படி வந்து அதை சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வேரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா சிக்மா ஸ்கொயர் அப்படின்னு வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இட் இஸ் நத்திங் பட் த மீன் ஆஃப் த ஸ்கொயர்டு டீவியேஷன் ஃப்ரம் த மீன். அதாவது இப்போது நம்மளுக்கு வேரியன்ஸோட ஃபார்முலா வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா சிக்மா ஸ்கொயர், அதாவது நான் அன்குரூப்டு டேட்டாக்கு வந்து எழுதுகிறேன். திஸ் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் ஐ ஈக்குவல் டு 1 to n எக்ஸ் ஐ மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் பை n வந்து வரும். அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க the mean of the squared deviation from the mean x பார்ல இருந்து அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா வேரியன்ஸை வந்து சிக்மா ஸ்கொயர் அப்படின்னு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி போட்டோம்னா தட் இஸ் சிக்மா. ஸோ வேரியன்ஸ் வந்து சிக்மா ஸ்கொயர், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து அப்படியே அதோட ஸ்கொயர் ரூட், அதாவது சிக்மா வந்து எழுதுவோம். ஸோ இப்போ அன்குரூப்டு டேட்டாக்கு இந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணுறோம். அண்ட் ஆஸ் யூஷுவல், அதாவது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே இங்கே எக்ஸ் பாருக்கு வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், மீனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதாவது சம் ஆஃப் ஆல் த அப்சர்வேஷன்ஸ் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் பண்ணி மீனை ஃபைண்ட் அவுட் பண்ணி இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணி எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறமா இன்னொரு காலமில் நெக்ஸ்ட் காலம் த ஹோல் ஸ்கொயர் பண்ணி நம்ம எழுதணும். அண்ட் டிவைடட் பை n அப்படின்றது இங்கே என்னன்னா நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். ஸோ இதுதான் வந்து குரூப்டு டேட்டாக்கு. இது வந்து திஸ் இஸ் வேரியன்ஸ் ஃபார் குரூப்டு டேட்டா. அடுத்தது வந்து வேரியன்ஸ் ஃபார் அன்குரூப்டு டேட்டாக்கு. அண்ட் குரூப்டு டேட்டாக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா இதே தான் சிக்மா ஸ்கொயர் சம்மேஷன் ஆஃப் ஐ ஈக்குவல் டு 1 to n அண்ட் இங்கே கூட வந்து நம்மளுக்கு fi into xi minus x bar the whole square by capital N வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் இங்கேயுமே x bar அப்படின்றது வந்து மீன் தான். ஸோ மீன் இங்கே எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா x bar நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு சமேஷன் ஆஃப் fi xi by சமேஷன் ஆஃப் fi வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே தான் இங்கே வந்து n வந்து என்னது, திஸ் இஸ் நத்திங் பட் சமேஷன் ஆஃப் fi. ஸோ குரூப்டு டேட்டாவில் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் எக்ஸசைஸில் பார்த்துருக்கோம். என்னவா பிரிஞ்சுது வந்து டிஸ்க்ரீட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன், கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு வந்து பிரிஞ்சிருக்கு. ஆனால் இங்கே நம்ம வேரியன்ஸ்க்கு என்ன எழுதியிருக்கோம், குரூப்டு டேட்டாக்கு வெறுமையாக வந்து ஒரே ஒரு ஃபார்முலா தான் எழுதியிருக்கோம். இட் மீன்ஸ் தட் டிஸ்க்ரீட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் ஒரே ஃபார்முலா தான் வந்து நம்மளுக்கு வரும். அதாவது இந்த ஃபார்முலாவே தான் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். அண்டு இதுக்கு பதிலாக அதாவது டிஸ்க்ரீட் அண்ட் கண்டினியூஸ்க்கு இந்த ஃபார்முலா தான் வரும். நம்ம இதே தான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அண்ட் இங்கே சமேஷன் ஆஃப் fi xi மீன் கண்டுபிடிக்கிறோம்ல, அது வந்து நீங்கள் அண்ட் இந்த டிஸ்க்ரீட் ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அண்ட் இதே வந்து கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது கிளாஸ் இன்டர்வல் கொடுத்து பண்ணும் போது நீங்கள் டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாம், ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஷார்ட்கட் மெத்தடில் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் டிஸ்க்ரீட் அண்ட் கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து என்ன வரோம்னா வேரியன்ஸ் வந்து ஃபார்முலா இது தான். அண்ட் இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இதை அப்ளை பண்ணி நம்ம எக்ஸ் பார் கண்டுபிடிச்சிட்டு சேம் திங் அனதர் காலமில் xi மைனஸ் எக்ஸ் பார் பண்ணுவோம். xi மைனஸ் எக்ஸ் பார் வேல்யூ கண்டுபிடிச்சதை வச்சு இந்த ஹோல் ஸ்கொயர் பண்ணி இதை நெக்ஸ்ட் காலம் ஃபார்ம் பண்ணுவோம். அதோட சம்மேஷன் வந்து பண்ணுவோம். அதுக்கு அப்புறமா
அதோட சம்மேஷன் வந்து வேண்டாம். அண்ட் ஸ்கொயர் பண்ணிட்ட பிறகு எஃப்ஐ வேல்யூ ஃப்ரீக்வன்சி வேல்யூஸ் இருக்குல்ல அதோட மல்டிப்ளை பண்ணிட்ட பிறகு we will get an answer. அந்த ஆன்சரை தான் வந்து சம்மேஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு மீன் கண்டுபிடிக்கணும். மீனோட சேர்த்து எக்ஸ்ஐயை வந்து எக்ஸ்ஐயும் மீனையும் சப்ராக்ட் பண்ணி ஒரு வேல்யூ கிடச்சிக்கும். அந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி எடுத்துக்கணும். அந்த வேல்யூ ஸ்கொயர் பண்ணி எடுத்த வேல்யூவோட எஃப்ஐயை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி ஃபார்ம் பண்ணுற காலமோட சம்மேஷனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு n வந்து சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ என்ன கிடச்சதோ அதை எடுத்து போட்டுக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வேரியன்ஸ் ஆஃப் குரூப்டு டேட்டா ஃபார் போத் டிஸ்க்ரீட் அண்ட் கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு ஃபார்முலா. அண்ட் அனதர் ஃபார்முலா, அதாவது when the values are so large அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 50-60 கிளாஸ் இன்டர்வல்ஸ் அந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம தாராளமாக வந்து இந்த இதுவே வந்து முடிச்சிடலாம். அதாவது நம்ம ஸ்டெப் டீவியேஷனுக்கு வந்து நம்ம பண்ணுவோம்ல, எப்போ பண்ணுவோம், நம்ம 10th நம்ம பார்த்துருக்கோம். லார்ஜர் வேல்யூஸ் ஆஃப் கிளாஸ் இன்டர்வல் வரும்போது வந்து நம்ம வந்து ஸ்டெப் டீவியேஷனை வந்து சூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கு வேல்யூஸ் வந்து ரொம்ப சின்னதாக வரும். ஸோ மல்டிப்ளை பண்ணி எழுதுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. த சேம் வே இங்கேயுமே வந்து இஃப் த வேல்யூஸ் ஆர் லார்ஜர் நீங்கள் வந்து இந்த ஃபார்முலாவுக்கு பதிலாக யூ கேன் கோ ஃபார் திஸ். ஸோ சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/n ஸ்கொயர் into n. இங்கே வந்து summation of I equal to 1 to n fi xi square minus summation of I equal to 1 to n fi xi the whole square னு வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா நம்ம மீனே கண்டுபிடிக்க வேண்டாம். எக்ஸ்ஐ வேல்யூ இருந்தாவே போதும். அப்படியே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்ஐ வேல்யூவை நம்ம ஸ்கொயர் பண்ணி எடுத்து எக்ஸ்ஐ வேல்யூவையும் அந்த ஸ்கொயர் பண்ணி எடுத்த வேல்யூவையும் எஃப்ஐயும் மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் எக்ஸ்ஐ இன்ட்டு எஃப்ஐயை பண்ணி இன்னொரு காலமில் எடுத்துக்கணும். ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணி எழுதணும். அண்ட் இங்கே n அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ. அதே தான். ஸோ இது வந்து எப்போ யூஸ் பண்ணுவோன்னா when we have larger values இதுக்கு வந்து போகலாம். அண்ட் this is for both discrete and continuous frequency distribution. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ரெண்டு தனித்தனி ஃபார்முலாஸ் வந்து கிடையாது. டிஸ்க்ரீட்டுக்கும் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் வந்து சேம் ஃபார்முலா தான் வந்து வரும் குரூப்டு டேட்டாக்கு. அண்ட் அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் நத்திங் பட் அப்படியே வந்து இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், அவ்வளோதான். மற்றபடி வந்து சேமாக தான் வந்து வரும். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், இப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து பார்த்தோம்னா இதே ஃபார்முலாஸே வந்து நான் ஸ்கொயர் ரூட் போட்டு வந்து எழுத போகிறேன். ungrouped data and grouped. இங்கே என்ன வேல்யூ இருக்குது நம்மளுக்கு, இப்போது ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை நம்ம சிக்மா அப்படின்னு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அண்ட் இங்கே வந்து நம்மளுக்கு இருக்கிறது அன்குரூப்டு டேட்டா. அப்போ இங்கே என்ன பண்ணும், சிக்மா வேணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம் போத் சைட்ஸ். ஸோ இங்கே சிக்மா வந்துடும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் I ஈக்குவல் டு 1 to n xi மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் பை n வந்து நம்மளுக்கு வரும். இதுவுமே ஃபுல்லுமே வித்தின் த ஸ்கொயர் ரூட்குள்ளே வந்துடும். அண்ட் இங்கேயும் வந்து குரூப்டு டேட்டா வந்து பார்க்குறோம் அப்படின்னா ஸோ இதுவுமே அதே மாதிரி தான். சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் summation of I equal to 1 to n fi into xi minus x bar the whole square by n. இதுவும் வந்து வித்தின் த ஸ்கொயர் ரூட்குள்ளே எல்லாமே வந்து வந்துடும். த சேம் ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் போட்டு எழுதுகிறேன், அவ்வளோதான். மீன் கண்டுபிடிக்கிறது நீங்கள் ஆஸ் யூஷுவல் வந்து பண்ணணும். அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலாக்கும் த சேம் திங் வில் கம். ஸ்கொயர் ரூட் வந்து ஃபுல்லாக எடுக்கணும். ஸோ இங்கே அடுத்தது, அதாவது திஸ் இஸ் ஃபார் த குரூப்டு டேட்டா. அதாவது லார்ஜர் வேல்யூஸ்லாம் இருந்தால் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொன்னல. ஸோ அந்த ஃபார்முலாக்கும் ஸ்கொயர் ரூட் எடுத்து அப்படியே சேம் திங் வில் கம். 1/n ஸ்கொயர் இருக்குல்ல, அதை மட்டும் அவுட் சைடு எழுதும் போது 1/n ஆகிடும். ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகி ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வில் கம் இன்சைட் n into summation of I equal to 1 to n
fi xi ஸ்கொயர் வந்து வரும் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் I equal to 1 to n fi xi the whole ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு குரூப்டு டேட்டாக்கு, அதாவது லார்ஜர் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து த லாஸ்ட் டைப்பு என்னது அப்படின்னா ஷார்ட்கட் மெத்தட். அதாவது ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண சொன்னாங்க அப்படின்னா எதை வேரியன்ஸோ சரி அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோ சரி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாஸ் வச்சு தான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ த சேம் திங் இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா இந்த இப்போ எழுதக்கூடிய ஃபார்முலாவையும் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து வேரியன்ஸ்க்கு வந்து எழுதுகிறேன். ஸோ வேரியன்ஸ் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், சிக்மா ஸ்கொயர் விச் வில் பி ஈக்குவல் டு, இங்கே என்ன இருக்குது 1 இது வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு. நம்மளுக்கு வேரியன்ஸ்க்கு வந்து என்ன இருந்தது 1/n ஸ்கொயர் இருந்ததா. ஸோ இங்கேயும் அதே தான், கூட வந்து நியூமரேட்டரில் h ஸ்கொயர் போட்டுக்கணும், பை n ஸ்கொயர் வந்துடும். h ஸ்கொயரை தவிர மற்றபடி எல்லாமே வந்து சேம். ஸோ n இன்ட்டு சம்மேஷன் ஆஃப் I equal to 1 to n. இங்கே வந்து என்ன வரும், fi எக்ஸுக்கு பதிலாக yi அப்படின்னு வந்து போடுறோம், yi ஸ்கொயர் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் I equal to 1 to n fi இன்ட்டு yi the whole ஸ்கொயர் அப்படின்னு வந்து வரும். அண்ட் இந்த yi அப்படின்றது வந்து என்னன்னா xi மைனஸ் a பை h. அதாவது ஸ்டெப் டிவியேஷனுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, இந்த a அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் அஸ்யூம்டு மீன் அண்ட் h இஸ் தி size of what of the class interval. அதுதான் வந்து h வந்து என்னது size of the class interval. ஸோ இந்த y இங்கே வந்து xi போட்டிருக்கிறதுக்கு பதிலாக இங்கே yi போட்டிருக்கோம். yi அப்படின்றது என்ன அப்படின்னா xi மைனஸ் த அஸ்யூம்டு மீன் பை h. ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் நம்ம பண்ணுவோம்ல, அதே தான் வந்து இங்கே இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னு பார்க்கும் போது the same thing, சிக்மா வந்துடும், ஸ்கொயர் ரூட்டில் எழுதணும். அப்போ வந்து இங்கே என்ன ஆகிடும், h ஸ்கொயரும் n ஸ்கொயரும் போயிடும், h பை n வந்து வந்துடும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n இன்ட்டு சம்மேஷன் ஆஃப் I equal to 1 to n fi yi ஸ்கொயர் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் I equal to 1 to n fi yi the whole ஸ்கொயர் அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்கே வந்து ஹெச்சோ என்னோ ஸ்கொயர் ரூட்குள்ளே வராது, த ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வில் கம் இன்சைட் த ஸ்கொயர் ரூட். அண்ட் ஆஸ் யூஷுவல் y அப்படின்றது வந்து என்னென்னா xi மைனஸ் a பை h வந்துடும். h வந்து சைஸ் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல் வந்து வரும். ஸோ நம்ம ஷார்ட்கட் மெத்தடை வந்து யூஸ் பண்ணி, அதாவது இங்கே நம்ம என்ன பார்த்தோன்னா ஸோ 1 2 இந்த ஃபார்முலா வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் வந்து இப்போ வேரியன்ஸ்க்கு சொல்கிறேன்னா இந்த ஃபார்முலா அன்குரூப்டு டேட்டாவுக்கு வரும். குரூப்டு டேட்டான்னு வந்தாவே இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணலாம். இட் மே பி ஃபார் டிஸ்க்ரீட் ஆர் கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த ஷார்ட்கட் ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கணுன்னாலும் பண்ணிக்கலாம். இல்லைனா 1 2 அண்ட் ஷார்ட்கட் மெத்தட் ஃபார்முலா மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு சால்வ் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம எப்படி வந்து இப்போ சம் சால்வ் பண்ணும் போது எக்ஸசைஸில் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா ஃபஸ்ட் எக்ஸசைஸோட இன்ட்ரடக்ஷன் அண்ட் அந்த எக்ஸசைஸ் வீடியோஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன். அந்த வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ தட் சாப்டர் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து புரியும். ஸோ இந்த பார்ட் அதே மாதிரி தான் த சேம் திங் ஃபார் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸ்டாண்டர்ட் டீவியேஷனாக ஸ்கொயர் ரூட் எடுத்து எழுதணும், அவ்வளோதான். நம்மளுக்கு கிடைக்கிற வேரியன்ஸ் வேல்யூவை அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா அது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இப்போ வந்து நம்மளுக்கு மீன் அண்ட் வேரியன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து யூஸிங் ஷார்ட்கட் மெத்தட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நம்ம எப்படி வேணாலுமே வந்து பண்ணலாம். ஷார்ட்கட் மெத்தட் அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்படின்னாவே நம்ம இந்த மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். வேரியன்ஸ்க்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு இதை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஷார்ட்கட் மெத்தட்னு சொன்ன பிறகு அப்போ நம்ம மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம திருப்பியும் டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ண வேணாம், நம்ம ஸ்டெப் டீவியேஷன் மெத்தடே வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ எக்ஸ் பார் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், ஸோ a plus summation of fi yi by n into h வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். இல்லைன்னா summation of fi.
வந்து போட்டு சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபார்முலா இது வந்து நம்ம ஸ்டெப் டீவியேஷனுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலா. ஸோ ஸ்டெப் டீவியேஷனுக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி வந்து நம்ம டைரக்ட் மெத்தட்க்கு சமேஷன் ஆஃப் எஃப்ஐ எக்ஸ்ஐ பை சமேஷன் ஆஃப் எஃப்ஐ வந்து வரும் எக்ஸ் பார். திஸ் இஸ் ஃபார் டைரக்ட் மெத்தட். அவ்வளோதான் வந்து ஃபார்முலாஸ். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸசைஸ் வந்து சால்வ் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.